சிந்து பைரவி சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பைரவிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஆறுமுகம் தான் இந்த சஞ்சய போட்டு அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆறுமுகத்துக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா? அவன் வேணும்னே என்னைய ஆள் வச்சு அடிச்சிருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவன முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஆறுமுகம் சொன்னா, இந்த பைரவி நம்ப மாட்டேங்குது. கண்மூடித்தனமா அந்த சஞ்சய நம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆறுமுகம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, நேரா போயிட்டு நம்ம ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட இந்த பைரவி போட்டு குடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அம்மா கூப்பிட்டு திட்டி, "இப்ப நீ போய் மன்னிப்பு கேட்கிறியா? இல்ல நான் போய் மன்னிப்பு கேட்கட்டுமா?" அப்படின்னு உடனே ஆறுமுகம், "இல்ல நானே போய் மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி பைரவிய அழைச்சுக்கிட்டு சஞ்சயோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலையும் காமிக்கிறாங்க. இந்த சிந்துவோட அட்ராசிட்டி தாங்கவே இல்ல. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சாம்பிராணி புகை போட ஆரம்பிச்சுச்சு. இந்த பாய் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் புகைய போட்டுவிட்டு, ஆஸ்பத்திரியே ஒரே புகை மூட்டமா உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இத பார்க்குற நம்ம சிவாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ப சிந்துவ பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாப்ல. இது அடங்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் இது பண்ணுது. அப்புறம் இன்னொரு பக்கம் பேஷண்ட்டுக போய் நல்லா ஒரு ஆயாமா பார்த்துக்கிற மாதிரி ஊட்டி விடுறது, குழந்தைங்க கிட்ட நல்லா நடந்துக்கிறது, இந்த மாதிரி வேலையும் இந்த சிந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்து ஒரு பக்கம் நம்ம சிவா சந்தோஷமும் படுறாப்ல. இப்ப பைரவி ஆறுமுகத்த அழைச்சுக்கிட்டு சஞ்சயோட வீட்டுக்கு போயி, அங்கய உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுது. ஏற்கனவே சஞ்சய்க்கு தெரியும். ஆனா ஆதாரம் இல்ல இல்லையா? இப்ப பைரவிய நேரடியா சொல்லிடுச்சு. மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது பைரவி. இப்ப பைரவிய கூட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுனால ஆறுமுகத்த கண்டிப்பா நம்ம சஞ்சய் மன்னிச்சு விட்டு தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.